ரொம்ப டிஸ்கனெக்டடாக இருக்கிறாரு, ரொம்ப ஏலியனேட்டடாக இருக்கிறாரு, ரொம்ப அந்நியப்பட்டு போயிருக்கிறாரு, தனிமைப்படுத்திக்கிறாரு. அப்புறம் கொஞ்சம் பயமும் இருக்கு. எல்லாத்தையும் மீறி கடவுளே வந்து சொன்னாலும் கூட ஒரே தொகுதியில விஜயும் உதயும் போட்டியில நின்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக விஜய் ஜெயிக்கிறது 100% நடக்கும். விஜய் ஜெயிப்பாரு. அது எவ்வளவு மார்ஜின்ல ஜெயிக்கிறாங்க, நீங்க வந்து அந்த மார்ஜினை வந்து குறைக்கலாம். இந்த அரசு எந்திரம்லாம் சொல்றீங்க பார்த்தீங்களா, அது எந்திரங்களை வச்சு இந்த புல்டோசரை வச்சு நீங்க எதை வச்சு என்ன பண்ணாலும் விஜய்க்கும் உதய்க்கும் இருக்கக்கூடிய அந்த வேறுபாடை நம்ம குறைக்கலாம். மற்றபடி விஜயனுடைய வெற்றி என்பது தவிர்க்க முடியாதது. உதயநிதியினுடைய ஈவெண்ட்டை விட, இந்த ரோட் ஷோ ஈவெண்ட்டை விட விஜயுடைய ரோட் ஷோ ஈவெண்ட் வந்து ஃபார் சுப்பீரியர், ஃபார் பெட்டர். ஒரு மாஸ் அப்பீல் இருந்துச்சு. ஃப்ரம் திஸ் உச்சம், ஆக்டிங் உச்சம் டு பாலிடிக்ஸ் உச்சம். இந்த உச்சத்துக்கான அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை நடத்துறதுக்கு ஆர்கனைஸ் பண்ணப்படக்கூடியது தான் இந்த நிகழ்வுகள் எல்லாம், நிகழ்ச்சிகள் எல்லாமே. ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படி தான் நடக்குது, இன்க்ளூடிங் கோயம்புத்தூர். ஓகே. டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டின்னு சொல்லி விஜய் பொதுக்குழு கூட்டத்தில் வந்து சொல்லியிருந்தாரு. நேரடியாக பயங்கரமான சொல்லலை, அது அறைகூவல் விட்டாரு. பெரிய முழக்கம், போர் முழக்கம் மாதிரி முழக்கம். அந்த போட்டியை வந்து வெளிப்படுத்துகிற விதமாக வந்து கோவையில் இவங்க அதாவது டிவிகே சார்பாக வந்து முகவர்கள் கருத்தரங்கம் நடந்துச்சு. அதே போல் திமுக சார்பில் வந்து அரசு நிகழ்ச்சிக்கு வந்து துணை முதலமைச்சர் உதயநிதி கலந்துக்கிட்டாரு. இந்த 2 பேருடைய நிகழ்ச்சியும் கோவையில் நடந்திருக்கு. திமுக வெர்சஸ் தாவேகா அந்த போட்டி. இந்த போட்டி 2 பேரையும் நம்ம 2ஐயும் பார்த்தோம்னா 2க்கு இடையில நம்ம வழக்கமாக நம்ம பேசுவோம் தெரியுமா, அந்த 6 வித்தியாசங்கள். அது மாதிரி இதில் 2க்கு இடையில இருக்கக்கூடிய சில ஒற்றுமைகள், சில முக்கியமான வேறுபாடுகள், அதை நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணுவோம். நம்ம ஏதாவது விடுபட்டு, இப்போ சொன்னதில் விடுபட்டு போயிடுச்சு அப்படின்னா இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நேயர்கள் நீங்கள் அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி விட்டுருங்க. இப்போ முதல் ஒற்றுமையை சொல்லலாமா, வேறுபாடுகளுக்குள்ள ஒற்றுமையை சொல்லிடலாம். ஒற்றுமையை சொல்லுங்க. 2 பேருக்குடைய ஒரு ஒற்றுமை என்னன்னா, 2 பேருமே தனி விமானத்துல வந்தாங்க. சூப்பர். இல்ல, தனி விமானத்துல வந்தது ஒற்றுமை. ஆனா அதுல ஒரு பெரிய வித்தியாசம் ஒண்ணு இருக்கு. இது உதயநிதி துணை முதல்வர்ன்ற கோதாவுல வர்றாரு. அப்ப அவர் தனி விமானத்துல வந்தாரு அப்படின்னா அது அரசு செலவுல தான் வந்திருப்பாரு, அதாவது நம்ம செலவுல அவர் வந்திருக்கிறாரு. விஜய் தனி விமானத்துல வந்தது அது அவருடைய சொந்த செலவா, லாட்ரி மார்ட்டினுடைய ஆதவ அர்ஜுனா அந்த அவங்களுடைய செலவா, இல்லை இவர் ஜனநாயகன் நடிச்சுக்கிட்டு இருக்காரு பார்த்தீங்களா அந்த ப்ரொடியூசருடைய செலவா? ஏன்னா படம் இன்னும் நடந்துக்கிட்டு இருக்கும்போது வழக்கமாக அந்த ஹீரோ அந்த ப்ராஜெக்ட் டயத்தில் அதில் முக்கியமான நடிகைகள் இருந்தாங்க அப்படின்னா அந்த ஆர்டிஸ்டுக்கு எல்லா செலவுகளையுமே அந்த ப்ரொடியூசர் கம்பெனி தான் பார்ப்பாங்க. இப்போ அண்ணாமலை வந்து பாஜகவுக்கு தலைவராக, தமிழ்நாடு யூனிட்டுக்கு தலைவராக இருக்கும்போது எப்படி மற்றவர்கள் அவருடைய வீட்டுக்கு வாடகை கொடுக்கறதுலேருந்து அவருடைய செலவுகளை பூராமே மற்றவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க, ஸ்பான்சர் பண்ணிட்டாங்க இல்லையா? அந்த மாதிரி இவர் தாவேகா அவர் தனி விமானத்தில் வந்தது, விஜய் தனி விமானத்தில் வந்ததுக்கான செலவு யார் தலையில் கட்டுனதுன்னு தெரியல. ஆனால் மக்களுடைய காசு இல்லை அப்படின்றத உறுதியாக சொல்ல முடியும். இந்த பக்கம் துணை முதல்வர்ன்ற முறையில் உதயநிதி ஸ்டாலின் வந்தது நிச்சயமாக அது அரசு பணமாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி வித்தியாசமாக இல்லை, திமுகவினுடைய கட்சி பணத்திலேருந்து வந்தாங்க அப்படின்னா அதை அவங்க தெளிவுபடுத்திக்கலாம். இப்போ ஒரு நிகழ்ச்சி அரசோட நிகழ்ச்சி, அதே மாதிரி இவங்க கட்சி நிகழ்ச்சி, அதுக்கு வந்து தனி விமானத்துல வர வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா இப்போ சென்னை டு கோயம்புத்தூர் வந்து ஃப்ளைட்டே இருக்குது, அதே நேரம் தான் ஆக போகுது எதுல வந்தாலுமே. அதுக்காக இவ்வளோ செலவழிச்சு தனி விமானத்துல வரணுமா? எங்க தனி விமானத்தில் வரணும்னா தனி விமானம்னு இருக்குது, செலவு பண்ணுறதுக்கு ஆட்கள் அங்கே அந்த சைடில் இருக்காங்க. இந்த சைடில் தான் இது வந்து திராவிட மாடல் அரசு நிறைய கடனை உடனே வாங்கி நிறைய பணம் இருக்குது செலவு பண்ணுறதுக்கு. கடனை தான் வாங்கி வச்சுருக்காங்க, இருந்தாலும் அதை செலவு பண்ணணும்ல. அதனால அவர் துணை முதல்வர்ன்ற அந்த இது அதில் வந்திருப்பார். நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, சொல்கிறதுக்கு எதுக்குமே ஆதாரம் கிடையாதுங்க. நம்ம ஊடகத்தில் பேசிக்கிட்ட அந்த விஷயங்களை தான் நம்ம சொல்கிறோம். உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்ச விஷயந்தான்.
தாவேகா விஜயும் அதிமுகவும் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினதாகவும் அந்த பேச்சுவார்த்தை கடைசியில் ஒரு தோல்வியில் முடிஞ்சிருச்சா அல்லது இவர் காலம் தாழ்த்தினதுனால அதிமுக பாஜக கூட அணி சேர்ந்துருச்சா அப்படின்றதெல்லாம் பல பேரும் பல விதமாக சொல்கிறாங்க. இதில் ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா தாவேகாவும் அதிமுகவும் சேர்ற பட்சத்தில் தாவேகாவினுடைய தலைவர் விஜய் துணை முதல்வர் ஆவார். அவங்க ஜெயிச்சா அந்த அணி ஜெயிக்கும் போது இவர் முதல்வர் ஆயிடுவார். எடப்பாடி பழனிசாமி முதல்வர், விஜய் வந்து துணை முதல்வர் அப்படி ஆகக்கூடியது. அதாவது எவ்வளவு இது இருக்கு பாருங்க. இந்த தேர்தல் நடந்து இந்த தேர்தலில் இந்த அலையன்ஸ் சேர்ந்து போட்டியிட்டு அவங்க மெஜாரிட்டி ஜெயிச்சு அப்படி ஜெயிச்சு ஆட்சியை பிடிக்கும் போது துணை முதல்வர் ஆகக்கூடியவர் விஜய். ஓகே, ஆனா இவர் ஏற்கனவே துணை முதல்வராக இருக்கிறார். அந்த எப்பவோ துணை முதல்வர், அதாவது நிறைய கண்டிஷன்ஸ் அதெல்லாம் நடந்துச்சுன்னா தான் அவர் துணை முதல்வர் ஆக முடியும். அப்படிப்பட்ட ஆளு தனி விமானத்தில் வரும்போது ஏற்கனவே துணை முதல்வராக இருக்கிறவர் அவர் என்ன ட்ரெயின்ல வருவாரு, பாசஞ்சர் ட்ரெயின்ல வருவாரு? அதெல்லாம் இல்ல, கார்ல போனார்ல, பிளேன்ல இருந்து அதனால இதெல்லாம் அந்த அவங்க ஸ்டேட்டஸ் எல்லாம் விட்டு கொடுக்க முடியாதுங்க. அடுத்து அவரு 50 வயசு, விஜய்க்கு 50 வயசு. இன்னொரு ஒற்றுமைன்னு சொல்லலாம், வேறுபாடுன்னு சொல்லலாம், ரெண்டு பேருமே இளைஞர்கள். அதை சொல்லணும். அவர் 50 வயது இளைஞர், இவர் 47 48 வயசு இளைஞர். அப்போ 50 வயசு ஆனவர் தனி விமானத்தில் வரும்போது 47 வயசு பையன், சின்ன பையன் தனி விமானத்தில் வரமாட்டானா? ஆசை இருக்கும்ல. அதான் சரி. அடுத்து ஒரு ஒற்றுமை ரோட் ஷோ. ரெண்டு பேருமே வந்து அந்த ஏர்போர்ட்ல இருந்து வர்றப்போ வந்து ரோட் ஷோ ரெண்டு பேருமே நடத்தினாங்க. விஜய் வந்து 2 நாள் நடத்தினார். 2 நாள் நிகழ்ச்சிங்கிறனால 2 நாள் ஏர்போர்ட்ல இருந்து அடுத்து வந்து தங்கியிருந்த விடுதியில இருந்து அந்த கல்லூரி நடந்தாரு. அதே மாதிரி வந்து இவர் உதயநிதி வந்து ஏர்போர்ட்ல இருந்து அந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இடம் 2வது நாள் வந்து ரோட் ஷோ நடத்தி இருக்கிறாங்க. இவர் நடத்துறதுனால அவர் நடத்தினாரா, இவர் நடத்த போறாருன்றதுனால அவர் முன்கூட்டியே நடத்தினாரா அப்படின்றதெல்லாம் இருக்கு. இந்த 2 பேரும் ரோட் ஷோ நடத்தி இருக்கிறாங்க. ரோட் ஷோன்ற பேர்ல ஏதோ நடந்திருக்கு. அது ஒற்றுமைன்னு நம்ம சொல்லலாம். வேறுபாடுன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா விஜய்க்கு வந்திருந்த அந்த கூட்டம், அதாவது பார்ட்டிசிபென்ட்ஸை பற்றி பேசல, பங்கேற்பாளர்களாக அந்த முகவர்கள்னு வந்திருந்தாங்க இல்லையா, அவங்க அந்த வளாகத்துக்குள்ளே இருந்தாங்க. அவங்க இல்லாமல் இவரை வேடிக்கை பார்ப்பதற்காக இல்லை இவரை பார்த்து இவருடைய தரிசனம் கிடைக்கிறதுக்காக வந்திருந்த கூட்டம் இருக்குது இல்லையா, அது ஏர்போர்ட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் வரைக்கும் அந்த கூட்டம் இருந்தது. அது விஜய்க்கு வந்த கூட்டம் பார்க்கும்போது ஒரு தன்னெழுச்சியாக வந்த கூட்டம் மாதிரி, ஒரு ரசிகரா அவங்களுடைய ஹீரோவை பார்க்கறதுக்காக வந்த கூட்டம் அந்த மாதிரி இருந்துச்சு. அதாவது கொஞ்சம் அன்ரூலியாக இருந்தாங்க, கட்டுக்கு அடங்காமல் இருந்தாங்க, ரொம்ப ஸ்பான்டேனியஸாக இருந்தாங்க. அப்புறம் ரொம்ப ரிஸ்கெல்லாம் எடுத்து தலைவரை பார்க்கணும், அதாவது அவங்களுக்கு தலைவர் இல்லை அவங்களுடைய கடவுளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. அது அந்த மாதிரியான ஒரு கூட்டம். இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா உதயநிதிக்கு வந்த கூட்டம் எல்லாமே தன்னெழுச்சியாக வந்த கூட்டமாக இல்லை, அழைத்து வரப்பட்ட கூட்டம், கொண்டு வரப்பட்ட கூட்டம் அவங்க. அதனால கொஞ்சம் டிசிப்ளின்டாக இருந்தாங்க ரிலேட்டிவ்லி, கம்பேரிட்டிவ்லி. இங்கேயுமே கை கொடுத்தாங்க, இதெல்லாம் பண்ணாங்க. மக்களோட அந்த கனெக்ட் இருக்கணும் அப்படின்றத காட்டுறதுக்காக. அது அடுத்த பாயிண்டாக வரும்னு நினைக்கிறேன். இந்த இதை எடுத்துக்கிட்டோம், இந்த ரோட் ஷோ இதில் அந்த கூட்டத்தை எடுத்துக்கிட்டோம்னா உதயநிதிக்கு வந்திருந்த கூட்டம் கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருந்தது மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் டிசிப்ளின்டாக இருந்தது மாதிரி இருந்தது. அடுத்து அவங்க எல்லாருமே டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்பாகவும் இருந்தாங்க. விஜய் இதை பார்த்தோம்னா அவங்க மோரல்லஸ் மெஜாரிட்டி வந்து இளைஞர்களாக இருந்தாங்க, கொஞ்சம் இளம் பெண்கள் இருந்தாங்க. இங்கே வந்து எல்லா வயதினருமே மிக்ஸ்டாக இருந்தாங்க. அந்த கொஞ்சம் துடிப்பாக முன்னாடி வந்து இந்த கை கொடுக்க வந்தவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இளைஞர்கள் அதில் இருந்தாங்க, முண்டி அடிச்சுக்கிட்டு வந்தவங்க உதயநிதியை பார்க்கறதுக்கு. அது அந்த மாதிரி இருந்துச்சு. இதில் என்னென்னா அதில் பணம் கொடுத்து யாரும் வந்திருப்பாங்க அப்படின்றது மாதிரி தெரியல விஜயை பொறுத்த மட்டும். ஆனால் இங்கே வரும்போது வழக்கமாக ஒரு கட்சிக்கு அதிமுக இந்த மாதிரியான ஒரு எஸ்டாப்ளிஷ்டு பார்ட்டிஸ் இருக்குது இல்லையா, அவங்க எல்லாருமே ஒரு கூட்டம் நடத்துகிறாங்க அப்படின்னா அவங்கள வந்து சாப்பாடு இதெல்லாம் கொடுத்து தான் கூட்டிகிட்டு வருவாங்க.
வந்துட்டு அட்டெண்டன்ஸ் முடிச்சுட்டு திரும்ப போகும்போது பணப்பட்டுவாடா செய்வாங்க. அது பல இடங்கள்ல நம்ம பார்த்துருக்குறோம். அவங்க பட்டுவாடா செய்யும்போது சில பிரச்சனைகள்லாம் வந்து எல்லாமே நம்ம இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்வையாளர்கள் எல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இப்போ அதே மாதிரி தான் உதயநிதிக்கு வந்த கூட்டம், அழைத்து வரப்பட்ட கூட்டம். ஆனால் விஜய்க்கு இருந்த கூட்டம் வந்து அது க்ரௌடுன்றதை விட ஒரு மாப் மாதிரி தான் இருந்தாங்க. அந்த அந்த சைக்காலஜி அவங்களுடையது. இது வந்து கொஞ்சம் க்ரௌடு. ஆனால் அதில் வந்து விஜய்க்கு உள்ள அந்த 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 ஆளுமை மீது இருந்த அந்த கவர்ச்சி, ஒரு ஈடுபாடு, அந்த இது இருந்தது. இதில் உதயநிதிக்கான அந்த கவர்ச்சி, கரிஸ்மா, அதனால ஈர்ப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய விதத்தில் எதுவும் இல்லை. தொண்டர்கள் வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்துருக்கல ஒரு தொண்டர்கள் பார்க்கணுன்ட்டு வந்தது. உதயநிதியை ஒரு பெரிய ஸ்டாரா, ஒரு கரிஸ்மாட்டிக் லீடரா அப்படியெல்லாம் பார்க்கல. அவங்களுடைய கட்சி சார்பாக கட்சி உறுப்பினர்களோ அல்லது அந்த சூழ்நிலையில் யாரெல்லாம் இந்த வேலைக்கு வர்றதுக்கு ரெடியாக இருந்தாங்களோ அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்து இந்த நிறுத்தி இருக்கிறாங்க. அதில் கொஞ்சம் ஆர்வம் இருக்கத்தானே செய்யும். துணை முதல்வர், அப்புறம் ஒரு இளைஞர், முன்னாள் நடிகர், மாமன்னர், அந்த மாதிரிலாம் இருந்தவர். அதனால கொஞ்சம் பார்க்கணுன்னு ஆர்வம் இருந்திருக்கும். அதை விட இவங்க கூட்டிட்டு வரப்பட்டவங்க அப்படின்றதுனால கொஞ்சம் அடக்கி வாசித்துடுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அந்த வைப்ரண்ட், அந்த எனர்ஜி, அது அப்படியே அது கொப்பளிச்சதை நம்ம பார்க்க முடியுது. அந்த உணர்ச்சி பெருக்க நம்ம பார்க்க முடிஞ்சுச்சு. இங்கே வந்து அந்த உணர்ச்சி பெருக்கெல்லாம் இல்லை. அடுத்து ஒரு வேற்றுமை அவர் வந்து அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறாங்க. ஒற்றுமையா சொல்லிட்டு வந்தீங்க, இப்ப மூணு தடவை வேற்றுமைக்கு வந்துட்டீங்க. அப்ப நான் ஒற்றுமையை கண்டுபிடிக்கணுமே. அவர் வந்து அரசு நிகழ்ச்சியில பங்கேற்கிறதுக்காக வந்திருந்தாரு. இவர் வந்து கட்சி நிகழ்ச்சியில பங்கேற்கிறதுக்காக வந்திருந்தாரு. ஆமா, அது ஒரு வேறுபாடு தான். இதுல காமெண்ட் சொல்றது மாதிரி என்ன இருக்கு? இல்லை, அது அரசு நிகழ்ச்சி, இது தனியார் நிகழ்ச்சி. அரசு நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னால் அந்த அரசு நிகழ்ச்சிக்கு ஆகக்கூடிய செலவு எல்லாமே நம்ம தலையில் வந்து விடும். அரசு ஏற்றுக்கும் இந்த ஏற்பாடுகள் எல்லாமே. அதற்கான செலவுகள், ஃப்ளெக்ஸ் வச்சதுல இருந்து அந்த ரோட்டில் வரிசை அடிக்கிறதுக்கு ஆள் கூட்டிட்டு வந்தது, இது எல்லாமே கட்சியிலேருந்து செலவு பண்ண இருக்க மாட்டாங்க. ஏன்னா இது அரசு விழா. அதனால் கவர்மெண்ட்டு தான் எல்லாம், அதாவது நீங்களும் நானும் தான் நம்ம செலவு பண்ணியிருக்கிறோம். விஜய் தனிப்பட்ட இதுன்றதுனால தனி ஆட்கள் யாராவது, ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் யாராவது பண்ணியிருப்பாங்க. அதான் சொல்கிறோம் இல்லையா, அந்த நம்ம அவருக்கு தான் ஒரு பெரிய ஸ்பான்சர் இப்போதைக்கு ரெடியாக இருக்கிறாரு. லாட்ரிக்கு மார்ட்டினோட மருமகன் இருக்கிறாரு. அந்த பணங்கள் இருக்கும். அதெல்லாம் தாண்டி கட்சின்னு ஆரம்பிச்சாச்சு. அவரும் இப்போது களத்தில் தீவிரமாக இறங்குனது மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதனால் நிறைய தொழில் அதிபர்கள் கண்டிப்பாக தாவேகாவிற்கு பணம் கொடுத்திருக்கிறார்கள், கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், இன்னும் அதிகமாக கொடுப்பார்கள். அது உறுதி. அது கட்சிக்கு கொடுக்கலாம், அல்லது இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் நடத்துகிறாங்க இல்லையா, இப்போ நடந்துக்கிட்டு இருக்க எல்லாமே ஈவெண்ட்ஸ் தான். அந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் இதுக்கு வந்து நடத்தி கொடுப்பாங்க, அதுக்கான செலவுகளை ஏற்றுக்குவாங்க. இந்த ஈவெண்ட்டின் உடனே தான் இன்னொரு வேறுபாடு வருது. இப்போ ரெண்டுமே, அதாவது விஜயினுடைய நிகழ்ச்சியும் சரி, உதயநிதியினுடைய நிகழ்ச்சியும் சரி, ரெண்டு ஒரு ஈவெண்ட் நடத்துறது மாதிரி தான் மேனேஜ் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து அரசியல் நிகழ்வு கிடையாது, அரசு நிகழ்வும் கிடையாது. விஜயை பொறுத்த மட்டும் நம்ம தொடக்கத்துல இருந்து அவர் இப்போ முதல் மாநாடு நடத்தினார் பார்த்தீங்களா, விக்கிரவாண்டி தொடங்கி இந்த கோவை வரைக்குமே அவர் பங்கெடுத்து கொண்ட அந்த நிகழ்ச்சிகள், அந்த தாவேகா ஆர்கனைஸ் பண்ண அந்த பொது நிகழ்ச்சிகள் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது எல்லாமே ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படி தான் இருந்திருக்கு. மக்களினுடைய பிரச்சனைக்காக மக்களோடு களத்தில் இருந்து போராட்ட சூழல்ல எதுவுமே நடக்கலை. மக்களுடைய பிரச்சனையை பேக்ரவுண்டாக வச்சுக்கிட்டு, ஒரு செட்டிங்கை வச்சுக்கிட்டு அதில் ஒரு ஈவெண்ட் நடத்துகிறாங்க. இது எப்படின்னா இந்த மணிரத்னம் படம் மாதிரி. அவர் என்ன பண்ணுவார்னா, பயங்கரமான பிரச்சனை, இந்து முஸ்லீம் பிரச்சனையை எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு லவ் ஸ்டோரியை சொல்லுவார். இஷ்யூ வந்து பேர்னிங் இஷ்யூ, நாடே பற்றி எறியக்கூடிய பிரச்சனையாக இருக்கும். ஆனால் இவர் வந்து அவருடைய அதை அப்படியே டைல்யூட் பண்ணி விட்டுட்டு திசை திருப்புறது மாதிரி வேற ஒரு விஷயத்த சொல்லிடுவாப்புல. ஏறத்தாழ அந்த மாதிரி தான் இங்கேயுமே விஜயோட ஈவெண்ட்டா. ஆமாம், ஈவெண்ட்ஸு
நடக்கிறது எல்லாமே எப்படின்னா மக்களுடைய பிரச்சனை, பரந்தூர், நீட்டு, அனிதா, தூத்துக்குடி, இதுவாக இருக்கட்டும், அவருக்கு அப்புறம் இப்போ நடந்தது எல்லாமே அதெல்லாமே அவர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நடந்த சில விஷயங்கள். கட்சி ஆரம்பித்த பிற்பாடு நடந்த எல்லாத்தையும் நீங்கள் பாருங்கள். அந்த பேக்ரவுண்டு வந்து என்னென்னா மக்களுடைய பிரச்சனை இருக்கும். அது வந்து பேக்ரவுண்ட், அந்த கான்டெக்ஸ்ட். ஓகே, மக்களோட இருக்காது, மக்களோட கிடையாது, மக்களுக்கானதாகவும் இருக்காது. இது வந்து இவரை ப்ரொமோட் பண்ணிக்கிறதுக்காக இருக்கும். பிராண்டிங், விஜய் ஆஸ் த சூப்பர் ஸ்டார் இன் பாலிடிக்ஸ். அவர் ஏற்கனவே உச்சத்தில் இருக்கிறாரு, சூப்பர் ஸ்டாராக இருக்கிறார், சுப்ரீம் ஸ்டாரு. என்ன ஸ்டார் உச்சத்தில் இருக்கிற நடிகருக்கு என்ன சொல்றது இங்கிலீஷ்ல? ஆமாம்மா, எதையுமே சொல்ல முடியாது. அது ரெவல்யூஷனரி, புரட்சி தளபதி, புரட்சி அப்படின்னு சொன்னா இந்த விஷால் கோச்சுக்கிறோம் என்னன்னு தெரியல. இன்னும் எதையுமே பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கு. ஆனா உச்சம்னே சொல்லிடுவோம். இந்த உச்சத்துல நடிப்புல உச்சம், அரசியல்லையும் உச்சம்னு காட்டணும். அந்த டிரான்சிஷன் இருக்குது பாத்தீங்களா, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃப்ரம் திஸ் உச்சம், ஆக்டிங் உச்சம் டு பாலிடிக்ஸ் உச்சம். இந்த உச்சத்துக்கான அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை நடத்துறதுக்கு ஆர்கனைஸ் பண்ணப்படக்கூடியதுதான் இந்த நிகழ்வுகள் எல்லாம், நிகழ்ச்சிகள் எல்லாமே. ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிதான் நடக்குது, இன்க்ளூடிங் கோயம்புத்தூர். ஓகே, ஸோ இதில் யாருடைய ஈவெண்ட் சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக விஜயனுடைய ஈவெண்ட் சூப்பர்ப். உதயநிதியினுடைய ஈவெண்ட்டை விட, இந்த ரோட் ஷோ ஈவெண்ட்டை விட விஜயுடைய ரோட் ஷோ ஈவெண்ட் வந்து ஃபார் சுப்பீரியர், ஃபார் பெட்டர். ஒரு மாஸ் அப்பீல் இருந்துச்சு. ஆனால் அதுலேயே விஜயுடைய இதுலேயே என்னென்னா, இது வந்து ஸ்பான்டேனியஸ் அப்படின்னு முழுசாக சொல்லிட முடியாது. இப்போ முதல் நாள் ஸ்பான்டேனியஸாக ஏர்போர்ட்டுக்கு வந்தாங்க. ரெண்டாவது நாள் எப்படி கரெக்டாக அந்த காலையில் அவர் கிளம்பும் போது எல்லாரும் அசம்பிள் ஆனாங்க. இவங்க தான் சொல்லி கூட்டு வந்திருக்காங்க. அப்போ அது முதல்ல ஏர்போர்ட்டில் இறங்க போறாருன்னு தெரியும். அந்த ஃப்ளைட்டு டைம், அது சார்ட்டர்ட் ஃப்ளைட்டு, அதனால எப்படியோ சரி அது தெரிஞ்சு அங்கே வந்து காத்திருந்தாங்க. ரெண்டாவது நாள் இங்கே ஹோட்டல்ல இருந்து வென்யூக்கு போறாரு. அங்கேயும் அந்த ரோட் ஷோ நடக்குது. அந்த டயத்தில் தான் இவர் உதயநிதி ரோட் ஷோவும் நடக்குது. நம்ம ரெண்டு பேருடைய ரசிகர்களும் ஒன்னா சேர்ந்து இருந்தது மாதிரி சொல்றாங்க. ரெண்டாவது நாள் விஜய் வரும்போது அந்த ரோட் ஷோவுக்கு வர்றாங்க காலையில. அது எப்படி கரெக்டா அந்த டயத்துக்கு இங்க வந்தாங்க. இங்க இருந்து அங்க அந்த ரோட் ஷோ நடக்குது. பின்னாடி அணிவகுத்து ஒரு பெரிய அணிவகுப்பா போகுது, ஒரு ப்ரொசஷன் மாதிரி போச்சு, ஒரு ரேலி மாதிரி போறாங்க. எனக்கு இந்த சந்தேகம் எப்போ வருது அப்படின்னா, சரியா முதல் நாள் அவர் ஏர்போர்ட்டுக்கு வந்தாரு, அங்கிருந்து நீங்க வென்யூவுக்கு போனீங்க, பின்னாடியே போனீங்க. அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ப்ரோக்ராம் முடிச்சுட்டு அவர் வந்து ஹோட்டலுக்கு போனார் இல்லையா? எப்படி போனார்? அவரு கார்ல தான் போயிருப்பாரு. ஏன் யாருமே பார்க்க வரல? ரோட் ஷோ ஏன் அப்போ யாருமே இல்லை? ரோட்ல யாரும் இல்லை? ஒரு நாளைக்கு ஒரு ஷோ தான் பண்ணணுமா? ஏங்க உங்க படம் ரிலீஸ் ஆனா மட்டும் நடுராத்திரில ஒரு ஷோ வேணும், ஏர்லி மார்னிங் ஒரு ஷோ வேணும் அப்படின்லாம் ஷோ கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே, இதுல எப்படி காலையில மட்டும் ஒரு ஷோ? ஈவினிங்ல என்ன நடந்துச்சு, எங்க போனாரு, எப்படி போனாரு, யாருக்குமே தெரியாது. இவ்வளவு அடக்கமா ஒடுக்கமா கமுக்கமா போக தெரிஞ்சாலு அடுத்த நாள் காலையில கமுக்கமா வந்து சேர்ந்திருக்க வேண்டியதானே? ரெண்டாவது நாள் எதுக்கு ரோட் ஷோ போட்டீங்க? ஒரு நாள் ஒரு ஷோ போட்டா ஃபைன், ரெண்டாவது நாள் ரோட் ஷோ காலையில போடுறீங்க. அடுத்து ரெண்டாவது நாள் ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சா? முடிச்சுட்டு எங்க போனாருங்க? கிளம்பி வீட்டுக்கு போயிருப்பாரு. எப்படி போனாரு? அப்ப எப்படி யாரும் இந்த ஊடகம் எதுவுமே எதையுமே அதை பத்தி பேசவே இல்லை. அவர் மேடையில பேசுனதோட சரி. ஏன் திரும்பி போகும்போது வெற்றி விழா கொண்டாட்டம் மாதிரி ஒரு பெரிய ரோட் ஷோ நடத்திருக்கலாம் இல்லையா? நடத்தல. ஏன்னா அதுக்கு ஆட்களை ரெடி பண்ணல. இப்போ அதனால தான் எனக்கு சந்தேகம் என்ன அப்படின்னா, இதுவுமே ஆர்கெஸ்ட்ரேட்டட். அதாவது அந்த ஸ்பான்டேனியஸாக வந்தாங்க அப்படின்னு சொல்றதே கூட செயற்கையாக இவங்களே ஏற்பாடு பண்ண க்ரௌடு தான், அழைத்து வரப்பட்ட கூட்டமாக தான் இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது. அந்த சந்தேகத்தை நீங்கள் பார்வையாளர்கள் தான் நீங்கள் எது சரி எது உண்மை அப்படின்றத முடிவு பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த ரோட் ஷோ நடத்துறப்போ விஜய் வந்து பெரிய வேன்ல வந்தாரு, அந்த பிரச்சார வேன்ல வந்தாரு. ஆனா உதயநிதி வந்து கார்ல வந்தாரு. அதே மாதிரி விஜய் வந்து மேல இருந்து பார்த்து டாட்டா காமிச்சாரு, கிஸ் எல்லாம் கொடுத்தாரு. அவர் 2-3 பேர் மேல இருந்து குதிச்சோடனே பயந்துட்டாரு. உதயநிதி வந்துட்டு அந்த கார்ல அந்த பார்க்க வந்த அந்த தொண்டர்கள் அவங்களை வந்து கை கொடுத்து இது பண்ணாரு, அவங்கள அன்பை பரிமாறிக்கிட்டாரு. அந்த புத்தகங்கள்லாம் அவங்க வந்து கொடுத்தாங்க. ஆனா விஜய் வந்து வேனுக்கு மேலேயும் கொடுத்த புத்தகங்கள்லாம் இவர் வாசித்து கிழிச்சிட்டாரு. இல்ல
வாசிக்காம கிழிச்சிருப்பாரு. சரி, வாங்கிட்டாரு, கை கொடுத்தாரு. இந்த ஒரு இது வந்து மிகப்பெரிய வித்தியாசமா இருக்குல்ல. இந்த வித்தியாசம் நீங்க இந்த வித்தியாசம்னு சொல்ற ஒப்பீடே இந்த விஷயத்துல தப்புன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து ஜனநாயகன், இவர் வந்து மாமன்னர். இப்போ ஜனநாயகன் தான் இந்த காலத்துல வந்து ஜனநாயகம் தாங்க மாமன்னர்களை விட பெருசு. அதனால அவர் மேல இருக்கிறாரு, உச்சத்துல வேற இருக்கிறவரு. அதனால அவர் மேல இருக்கிறார். ஜனநாயகன் அங்க இருக்கிறாரு, மாமன்னன் அவருக்குரிய இடத்துல இருக்காரு. மாமன்னன்னாலுமே அவருக்கு மேல இன்னொரு பேரரசர் இருக்கிறாரு, ஏன்னா முதல்வர் இருக்கிறாரு. இவர் வந்து துணை முதல்வர் தானே. ஒருவேளை துணை முதல்வர்ன்ற பேர் இருக்கலாம், ஆனா இவர் தான் மாமன்னருக்கும் மேல மாமன்னரா, உண்மையான மாமன்னர் இவரா கூட, டிஃபாக்டோ மாமன்னர் இவரா இருக்கலாம். டி ஜுரே மாமன்னர் வந்து ஸ்டாலினா இருக்கலாம். சரி, ஸோ அந்த ஒரு டிஃப்ரென்ஸை நம்ம இப்போ பார்க்கணும். ஏன்னா இவர் விஜய்யும் உதயும் அப்படி லேசாக சொல்லிட முடியாது. அவர் மேலே இருக்காரு, இவர் கீழே இருக்காருன்ட்டு. அவர் மேலே இருக்கிறாருன்னா மேலே இருக்கிற அந்த இடத்துல இருக்கார், அப்படி இருக்கு. அடுத்தது வந்து நீங்கள் என்ன சொன்னீங்க, அந்த கனெக்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே உதய் அந்த மக்கள் ஏறத்தாழ மக்களுடைய லெவலில் இருக்கிறாரு. அதை நம்ம அப்ரிஷியேட் பண்ணலாம். ஏன்னா அவர் காரில் இருக்கிறாரு, ஈஸியாக கை நீட்டிட முடியும். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா விஜய் உயரத்தில் இருக்கிறதுனால அவருக்கு மேலே உயரத்தில் இருக்கிறவங்க தான் அவரை எட்டவே முடியுது. அதனால மரத்தில் ஏறினா தான் அவருடைய உயரத்தை எட்ட முடியும், அப்படி இருக்கு. அடுத்து இந்த இன்னொரு விஷயம் நம்ம பார்க்குறோம், அந்த கனெக்ட் அப்படின்றதுல விஜய் வந்து டிஸ்கனெக்டடாக தான் இருக்கிறாரு. ஆனால் அவர் பேசும்போது அந்த மாநாட்டில் அந்த கருத்தரங்கத்தில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம மக்களோட கனெக்ட் ஆகணும் அப்படின்றாரு. எப்படி கனெக்ட் ஆகணும் அப்படின்றதுக்கு புசி ஆனந்த் வந்து உதாரணங்கள் எல்லாம் சொல்கிறாரு. அது பேச்சில் இருக்குது. ஆனால் இவருடைய செயல் அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமாக அந்த கனெக்ட் இல்லை. ரொம்ப டிஸ்கனெக்டடாக இருக்கிறாரு, ரொம்ப ஏலியனேட்டடாக இருக்கிறாரு, ரொம்ப அந்நியப்பட்டு போயிருக்கிறாரு, தனிமைப்படுத்திக்கிறாரு. அப்புறம் கொஞ்சம் பயமும் இருக்குது. அதில் நீங்கள் பாருங்கள், அந்த மரத்துலேருந்து குதிச்சு அந்த 3 பேர் குதிக்கிறாங்க, 2 பேர் குதிக்கிறாங்க. அது குதிக்கும் போது ஏதோ கொஞ்சம் தைரியசாலி மாதிரி நடக்கிறவர், அது 3வது இன்னொரு பையன் வந்த உடனே அப்புறம் பயந்துட்டு அப்புறம் உள்ளே போயிட்டு அந்த உள்ளே போய் உட்காந்துக்கிறாரு. அதனால் அந்த கனெக்ட்ன்றது இல்லை. கேட்டால் என்ன சொல்லுவாங்க, இவர் மக்களை தொட்டால் இதாகும் அதாகும் அப்படின்றாங்க. என்னத்தங்க ஆக போகுது, என்ன ஆகிடும், மேக்கப் கலைஞ்சிருமா அந்த மாதிரி பயம் இருந்தால் தான். இந்த எம்ஜிஆர் வந்து எப்படின்னா, அவர் எவ்வளவுதான் இதாக இருந்தாலும் மக்களோட நெருங்கி பழகுறது மாதிரி இருந்தாலும் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்குவார். நீங்கள் அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பாருங்கள், கட்டி அணைக்கிறதுமே கூட ரொம்ப ஃபார்மலாக காஷியஸாக தான் இருக்கும். கன்சர்ன் இருக்கும், அன்பு இருக்கும். ஆனால் அவர் வந்து சில விஷயங்களை வந்து அந்த கையில் ஒட்டி இருக்கிற மேக்கப் பவுடர் அழிஞ்சிடக்கூடாது, தொப்பி வந்து கலண்டு கீழே விழுந்துடக்கூடாது, கண்ணாடி வந்து இதாகிடக்கூடாது அப்படின்றதால அதுல எல்லாம் எச்சரிக்கையா இருப்பாரு. அந்த மாதிரி இப்போ விஜயும் அந்த அப்படி சில பிரச்சனைகள் இருக்கா, இல்லை முடி எதுவும் இதாயிரும் அப்படின்னு நினைக்கிறாரா, என்னன்னு நமக்கு தெரியல. ஏன்னா எது உண்மை எது பொய்ன்னு நமக்கு தெரியல அப்படின்றதுனால நம்ம இதை சொல்றோம். அது அவங்களுக்கு தெரியும். அதனால ஆனால் கனெக்ட்ன்றது இல்லை. விஜய் மக்களிடமிருந்து அந்நியப்பட்டு தான் இருக்கிறார். ஆனால் இந்த போக்கை மாற்றிக்கிறது தானே செய்யணும். விஜய் ஒரு தலைவராக வந்துட்டாரு. கட்சி நம்ம போட்டி அடுத்த ஆட்சி எங்களோட தாங்கிறாரு. ஆனால் மக்களோட பயணிக்காமல் இருந்தால் எப்படி ஜெயிக்க முடியும்? அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மக்களோட பயணிக்கிறது அப்படின்றது இதுதான். அவரு பிரச்சார வேன்ல மக்களோட தானே வர்றாரு. மக்கள் எல்லாம் பைக்லையும் கார்லையும் வர்றாங்க. அவர் ஏசி கார்ல வர்றாரு, மக்கள் வெயில்ல எல்லாம் காஞ்சிட்டு இருக்காங்க. அதனால 2வது நாள் அவருடைய பயணம் கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் அவர் காருக்குள்ள உட்காந்துருக்காரு. ஏன்னா வெயில் பட்ட கருத்து போயிட்டா என்ன பண்றது, அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு. அவருக்கு பிரச்சனை, சரி நிக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனையே தெரியல. 2வது நாள் வந்து கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் கார்ல போயிடுறாரு. அதனால இந்த கனெக்டை பத்தி அவர் பேசுறாரு. விஜய் மக்களோடு எப்படி நம்ம நெருக்கமாக பழக வேண்டும், மக்களோடு ஐக்கியமாக வேண்டும், மக்களிடம் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்லாம் நல்ல போதனை செய்கிறாரு. ஹி ப்ரீச்சஸ். ஆனால் அவர் அதை நடைமுறைப்படுத்துறதுக்கான சாத்தியங்கள் இருக்கிறது மாதிரியும் தெரியல. ஏன்னா அவரை சுற்றி இருக்கிறவங்க அவரை மக்கள்கிட்ட இருந்து அந்நியப்படுத்துறதை தான் பார்க்குறாங்க. மக்கள்கிட்ட நெருங்கி போகிறது மாதிரி அவரை தயார்படுத்தவே இல்லை. ஆனால் அந்த விதத்தில் உதயநிதி வந்து இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கிறாரு. மக்களை ரீச் அவுட் பண்ணுறத கண்டிப்பாக பாராட்டலாம். அந்த டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்குது 2 பேருக்கு இடையில.
அதே மாதிரி அந்த மீட்டிங்கில் பேசினது பார்த்தீங்கன்னா உதயநிதி வந்து அரசோட திட்டங்கள், அதாவது செஞ்சுட்டு இருக்கிறது அந்த மாதிரி விஷயங்களை பேசுகிறாரு. இவர் வந்து ஆட்சிக்கு நாங்கள் வந்தால் என்ன செய்வோம் அப்படிங்கிறத இல்ல பற்றி, ஆட்சிக்கு வந்தா என்ன செய்வோம்னு எல்லாம் சொல்லல. நாங்க ஆட்சிக்கு வந்தா நல்லது நல்லா செய்வோம், செய்வோம். மக்களுக்கு நல்லது செய்வோம், நேர்மையான ஆட்சியை கொடுப்போம், தெளிவான ஆட்சியை கொடுப்போம், அதுக்கப்புறம் சிறுவாணி என்ன தண்ணி டிரான்ஸ்பேரண்ட் ஆட்சியை கொடுப்போம் அப்படின்றது. என்ன சிறுவாணி தண்ணி தண்ணி போல மாதிரி தெளிவான ஆட்சியை கொடுப்போம் அப்படின்றாரு. எப்படி அந்த தெளிவு இருக்கும், டிரான்ஸ்பேரன்சி எப்படி இருக்கும், அது என்ன செயல் திட்டங்கள் அப்படின்றத பற்றி எல்லாம் சொல்லலை. ஒருவேளை அது சொல்றதுக்கான அந்த 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 இது அதுக்கான ஃபோரம் இதுவாக இல்லாமல் இருக்கலாம். வேற வேற சூழ்நிலைகளில் இதை பற்றியெல்லாம் அவர் விளக்கமாக சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். இவரை பொறுத்த மட்டும் உதயநிதி எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்ற அந்த திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனைகளை விளக்குறாரு. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் என்னென்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்றது எல்லாத்தையும் சொல்கிறாரு. எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்னு சொல்கிறது சரி, எல்லாருக்கும் எல்லாத்தையும் இந்த அரசு கொடுத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னா அது ஒரு கேள்வி. இந்த அரசுக்கு இது அதாவது கடனை வாங்கி அதை வந்து கொடுக்குறாங்க. சரி, இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நடத்துகிறாங்களே, இப்போ இந்த பல கோடி ப்ராஜெக்டை பற்றி சொல்கிறாங்க. அதிலிருந்து வந்த அந்த கமிஷன் எல்லாத்தையும் எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துட்றாங்களா? இப்போ மோடிக்கு மட்டும் சொன்னாங்க வெளிநாட்டில் பதுக்கி இருக்கக்கூடிய அந்த கருப்பு பணத்தெல்லாம் மீட்டு எல்லாருக்கும் நான் வந்து வங்கி அக்கௌண்ட்டில் 15 லட்சமா இப்போ அவ்வளோ கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அது தேர்தல் பிரச்சாரமாக தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ வரைக்குமே நமக்கு பசுமையாக அந்த நினைவு இருக்குது பாருங்கள். இப்போ அந்த மாதிரி இந்த அரசு திட்டங்களில் நிறைவேற்றும் போது வரக்கூடிய அந்த கமிஷன் தொகைகள் அது எல்லாத்தையுமே அது சம்மந்தப்பட்ட மக்களுக்கு அதை பிரித்து கொடுத்துருவாங்களாமா? எல்லாருக்கும் எல்லாம் கொடுத்துருவாங்களா? இல்லை அமைச்சர் எல்லாருக்கும் எல்லாம்னா என்னங்க அர்த்தம்? அப்போ அந்த வருமானம் மட்டும் நீங்கள் தனியாக வச்சுக்கிடுவீங்க, லஞ்சம் தனியாக வச்சுக்கிடுவீங்க, இந்த கமிஷனை தனியாக வச்சுக்கிடுவீங்க, மற்றபடி எல்லாருக்கும் எல்லாம் என்னத்தை கொடுப்பீங்க? இந்த டவுன் பஸ்ஸில் இப்போ டிக்கெட் இப்போ ஓசியா போகிறத வந்து நீங்கள் சொல்லுவீங்க. ஓசியா போகிறேன்னு சொல்லியிருந்தா அமைச்சர் மாட்டியிருக்கிறாரு. இல்லைங்க, அதான் நீங்கள் அந்த ஆட்டிடியூடு தான். அதனால தான் நான் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறேன். இது வந்து பெண்களை குறைச்சி சொல்கிறதுக்காக இல்லைங்க. ஆனால் அதுதான் அந்த அரசினுடைய இதாகவே இருக்குது. இது இப்போ அந்த பயணம் போகிறது வந்து இப்போ இலவசமாக பயணம் போகிறோம், விலை இல்லாமல் பயணம் போகிறோம், கட்டணம் இல்லா பயணம் அப்படின்லாம் வார்த்தைகளை சொல்லிட்டு அந்த போக்குவரத்து துறை எவ்வளவு கடனில் இருக்கு, அந்த கடன் வந்து யார் மேலே சுமத்துறீங்க, இந்த நிறைய கேள்விகள் இருக்கு. ஏன்னா அதனால இதில் ஒரு பக்கம் நீங்கள் எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாரக மந்திரமாக வச்சுட்டு நீங்கள் செய்யக்கூடிய அந்த செயல்பாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அவலம், அதாவது மக்களை ஏமாற்றக்கூடியதாக வஞ்சிக்கக்கூடியதாகத்தான் இது இருக்குது. அதனால் அவர் பேச்சு சரி, அவர் வந்து ஒரு துணை முதல்வர் அப்படின்ற அந்த ஸ்டேட்டஸில் இருந்துட்டு சில நம்பர்களை வாசிக்கிறார், திட்டங்களை வாசிக்கிறாரு. அவர் வாசித்த அந்த திட்டங்களில் அந்த நம்பர்களுக்கு பின்னால் எவ்வளவு நம்பரில் தொகைகள் வந்து சேர்ந்துச்சு கட்சிக்கு, கட்சிக்காரர்களுக்கு, அமைச்சர்களுக்கு அப்படின்றது அதில் மிஸ்ஸிங். விஜய் பேசுனதில் என்ன அப்படின்னா, இதை நாங்கள் வந்தால் நல்லது செய்வோம் அப்படின்றாரு. என்ன நல்லது செய்வோம் அப்படின்ற அந்த கான்டென்ட்டே மிஸ் ஆகுது, உள்ளடக்கம் மிஸ் ஆகுது. பொதுவாகவே பார்த்தா இந்த விஜயினுடைய இந்த பேச்சு, இந்த அரங்கத்தில் பேசுனது ஒரு சொரத்தில்லாத ஒரு பேச்சா இருக்கு. ஒரு ஏமாற்றம் தெரியுது. கம்மியான நிமிஷங்கள் பேசுறாரு. அதான் பேசுறதுக்கு அவருக்கு ஒன்றும் இல்லை, என்ன பேசுறதுன்னு தெரியல. ஒரு மனச்சோர்வில் இருக்கிறது மாதிரி எனக்கு தெரியுது விஜய். அந்த சோர்வுக்கு காரணம் அவர் எதிர்பார்த்தது மாதிரி எதுவுமே நடக்கலை அப்படின்றதா இருக்கலாம். அதிமுகவோட கூட்டணி பற்றி பேசியது, அதுக்கும் முதல்ல இது விடுதலை சிறுத்தைகள் வந்துருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தது, அது மாதிரி பல ஏமாற்றங்கள் இருக்குது. அதை விரிவாக வேற ஒரு காணொலியில் நம்ம அதை பற்றி பேசுவோம். இப்போ அந்த வேறுபாடுகளில் மட்டும் நம்ம நின்றுக்கிறோம். அப்படி பார்க்கும்போது இதில் ஒரு சொரத்தில்லாத பேச்சாக இருந்துச்சு. அவருடைய தொண்டர்களுக்கு, கட்சிக்காரர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும், ஒரு உற்சாகத்தை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக பாசிட்டிவாக ஏதோ சொல்கிறாரு. அதுவுமே கூட தடுமாறித்தான் சொல்கிறாரு. நீங்கள் முதல் நாள் பேசுனதில் நீங்கள் பாருங்கள், அந்த அந்த கடைசியாக முடிக்கும்போது ஒரு தடுமாற்றத்துக்கு உள்ளாகி திரும்ப பேப்பரை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்து அடுக்கு மொழியாக பேசுகிறாரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு சிரமத்தில் இருக்கிறாரு. உளச்சோர்வு இருக்குது அவருக்கு.
அடுத்து உதய பொறுத்த மட்டும் அவரு வழக்கம் போல அரசு ஒரு அதிபர் அப்படின்ற தோரணையில இருந்துட்டு திட்டங்களை பேசி விட்டுட்டு வாசித்து விட்டுட்டு போறாரு. அவரு வாசிக்கிறார், அவ்வளவுதான். இப்போ கான்ஃபிடென்ட்டா போய் இறங்குங்கன்னு சொல்லி விஜய் சொல்லிட்டு, ஆனா அவருக்கே கான்ஃபிடென்ட் இல்லையோ, கான்ஃபிடன்ஸ் லெவல் கம்மியா இருக்கு. சரியான அப்சர்வேஷன். அதான் அது பார்த்த எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது வந்து நம்ம விஜயை மட்டம் தட்டணும் அப்படின்றதுக்காக நம்ம சொல்லலை. பொதுவாகவே அந்த அவருடைய முதல் மாநாடு பேச்சையும் அடுத்து முதல் ஆண்டு நிறைவு 2ஆம் ஆண்டு தொடக்கத்தில் அவர் பேசின பேச்சையும் நீங்கள் இப்போது பேசின பேச்சையும் நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். அந்த வேறுபாடு உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி இப்போ அந்த கூட்டம் 2 சைடும் நடந்த கூட்டத்தை எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ உதயநிதி வந்து அரசோட நிகழ்ச்சி தான், அது வந்து ரொம்ப ஆர்கனைசேஷனாக ஒரு இது இருந்துச்சு. இவங்க இதில் பார்த்தீங்கன்னா தாவேக தலைவர் விஜயா இருக்கட்டும், ஆதவர்ஜுனா, புசி, அந்த எல்லாருமே வந்துட்டு அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. இப்போ அப்படி இருங்க இப்படி இருங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. இந்த மாதிரி அதாவது அவங்களோட கட்சி முகவர்கள் தான் அதுல இருந்து இருக்கிறாங்க. அவங்களே ஒரு கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலை இருக்கு. அதாவது விஜயுடைய ரசிகர்களாகவே இன்னும் தொடர்கிறார்கள். அவர்கள் இன்னும் கட்சி உறுப்பினர்களா கட்சி தொண்டர்களா ஒரு மாறல. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு அப்படின்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான தலைமைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய தொண்டர்களாக இன்னும் மாறல. தன்னுடைய ஹீரோவை ஆட்டி படைக்கக்கூடிய ரசிகர்களாக அவங்க இருக்கிறாங்க. இது இந்த ரசிகர்களை நம்ம புரிஞ்சுக்கணும். வந்து ஹீரோவுக்காக மனுஷோறு சாப்பிட்றான், பால் அபிஷேகம் பண்ணுறான், அதை பண்ணுறான், இதை பண்ணுறான், அதெல்லாம் பண்ணுவான். ஆனால் அந்த ஸ்டாரு, சூப்பர் ஸ்டார், அந்த ஹீரோ அவங்க சொல்றதை கேட்குற ஹீரோவா இருக்கணும். அது என்னுடைய உள்ளார்ந்த விதத்துல என்னுடைய உளவியல் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஹீரோவாக இருக்கணும். அந்த டிமாண்ட், இட்ஸ் எ வெரி டிமாண்டிங் திங். அதனால ஒரு ஸ்டாரா இருக்கிறதுன்றது ரொம்ப சிரமம்ப்பா. அது மாதிரி அந்த ஃபேன் ஆதிக்கம் செலுத்துவாங்க. தே கண்ட்ரோல். நீங்க பாருங்களேன், அதனாலதான் ஹீரோவை பார்க்கறதுக்காக எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறான் பாருங்க. மரத்துல ஏறி அங்க இருந்து பொத்துன்னு குதிக்கிற அளவுக்கு அந்த ரிஸ்க் எல்லாம் இருக்கு. ஆனா அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அந்த அளவிற்கு போகக்கூடிய, எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமுக்கும் போகக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆனா ஹீரோவுக்காக உயிரையும் கொடுக்கக்கூடியவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா, அவங்களுக்கான ஹீரோவாக அவர் இருக்கணும் அப்படின்றத எதிர்பார்ப்பாங்க. அதை நிறைவேற்றதுல தான் அந்த சூட்சுமத்தை புரிஞ்சுக்கிட்டா நீங்க சூப்பர் ஸ்டாரா தொடரலாம், உச்சத்திலேயே இருக்க முடியும். அதை புரிஞ்சுக்காட்டினா ஒரு படம் 2 படத்துல ஃபீல்ட் அவுட் ஆயிடுற மாதிரி இருக்கும். இந்த சூட்சுமம் விஜய்க்கு புரிஞ்சதுனால அவர் வந்து தொடர்ந்து தோல்வி படங்களை கொடுத்தாலும் கூட அவர் உச்சத்திலேயே இருக்கிறார். நம்ம மாமன்னருக்கு அந்த சூட்சுமம் புரியல, அதனால அவர் வந்து சூப்பர் ஸ்டாராகவே ஆக முடியல. எனவே அரசியலில் வந்து இப்போ துணை முதல்வர் என்ற அளவில் இருக்கிறார். அதனால் விஜயினுடைய ஃபாலோவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ரசிகர்களாக இருக்கிறாங்க. அவங்க கட்சியினுடைய தொண்டர்களாக மாறிக்கொண்டு இருக்கிறார்கள். அந்த டிரான்சிஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி நம்ம விஜய்க்கு சொன்னோமோ, விஜய் ஒரு நட்சத்திரமாக ஒரு ஸ்டார் அப்படின்ற நிலையில் இருந்து ஆக்டர் ஸ்டார் அப்படின்றதுலேருந்து ஸ்டார் பாலிட்டிஷியன் அப்படின்னு இங்கே அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது பார்த்தீங்களா. அது அவருக்கு நடக்க வேண்டியது இருக்குது. அது ரொம்ப ஸ்லோ ப்ராசஸாக தான் இருக்குது. அதுக்காக தான் நிறைய ஈவெண்ட்ஸ் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி தொண்டர்களும் அந்த ரசிகர்களும் சினிமா ரசிகர்கள் அப்படின்ற இடத்துல இருந்து கட்சியினுடைய உறுப்பினர்கள், தொண்டர்கள் அப்படின்றதான் உருமாறணும். அந்த மாற்றம் நிகழ்ந்துகிட்டு இருக்கு. அது எவ்வளவு சீக்கிரம் நிகழும் அப்படின்னா, இந்த 10 மாசத்துல, இன்னும் 10 மாசத்துக்குள்ள அது நிகழ்ந்து ஏறணும். அது எப்போ முடியும் அப்படின்னா, இங்க மேல இந்த ஸ்டார் ஆக்டர் அவரு எப்போ ஸ்டார் பாலிட்டிஷியனா ஆகுறாரோ அதுக்கு இணையாகத்தான் இதுவும் செல்லும். அதனால நம்ம விஜயினுடைய ரசிகர்களை குறை சொல்ல தேவையில்லை. அவங்க ரசிகர்களா இருந்திருக்கிறாங்க, ஸ்பான்டேனியஸா இருந்திருக்கிறாங்க, அவங்க இயல்பா இருந்திருக்கிறாங்க. ஏன்னா அவங்கள கட்டுப்படுத்துறதுக்கு யாரும் இல்லை, யாரும் அவங்கள காசு கொடுத்து கூட்டிட்டு வரல, அவங்களா வந்திருக்கிறாங்க. இல்ல முகவர்களா இருந்தாலும் ரசிகர் தானேப்பா.
அவங்களுமே ரசிகர்கள் தானே. இல்ல காசு கொடுத்து அவங்கள கூட்டிட்டு வர வேண்டாம்லங்கிறேன். முகவர்கள் மட்டும் இல்ல, பதவி கொடுத்தாலே போதுன்றீங்களா? அதை வச்சுக்கிட்டு நாலு காசு சம்பாரிச்சுக்கலான்றீங்க. அது மாதிரிதான் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப அதுக்கு விதிவிலக்கா இவங்க இருப்பாங்களா அப்படின்றது தெரியல. விதிவிலக்கா இருக்கிறதுக்கான சாத்தியங்கள் கம்மின்னு தான் நான் நினைக்கிறேன். சரி, இது வேற எதுவும் வித்தியாசங்கள் சொல்றீங்களா? இல்ல வித்தியாசம் இல்ல. இப்ப வந்து திமுகவுக்கும் தாவைக்காவுக்கும் டிவிக்கும் போட்டின்னு சொன்னாங்க. அது மாதிரி தான் முதல் மோதல் வந்து நடந்திருக்கு. எந்த சம்பவம் எதுவும் நடக்காம, நல்ல கெட்ட சம்பவங்கள் எதுவும் நடக்காம சுமூகமா ஒரு நல்லபடியா 2 பேருமே சம்பவம் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் அவங்க பாஷையில. ஆமா, இப்ப வந்து இப்ப நேரடியா வந்து விஜய்க்கும் உதயநிதிக்கும் போட்டி. அதாவது இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட்டு. நான் ஏற்கனவே சில சேனலில் பேசும்போது அதை சொல்லியிருக்கிறேன். விஜய் அரசியலில் இறங்கிட்டாரு, ஃபேமாக இறங்கி நிற்கிறாரு. அவர் முதல்வர் ஆகணும் அப்படின்றத இலக்காக வச்சுட்டு, அதுவுமே 26 வர்ற தேர்தலில் முதல்வர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை இலக்காக வைத்து அவங்களுடைய பயண திட்டத்தை வகுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திமுகவில் அவங்களுடைய கட்சியில் எடுத்த முடிவு கிடையாது. அந்த திமுக தலைமை குடும்பம் இருக்குது இல்லையா, அவங்களுடைய முடிவு எப்படி தெரியுது அப்படின்னா, ஸ்டாலினுக்கு அடுத்து வாரிசு உதயநிதி இப்போ துணை முதல்வராக இருக்கிறாரு. அடுத்து அவர் முதல்வர் ஆகணும். அந்த இதை நோக்கி அவங்க போய்கிட்டு இருக்கிறாங்க. விஜய் வர்சஸ் உதயநிதி அப்படின்றது ரொம்ப முக்கியமான டிஃப்ரென்ஸாக நான் பார்க்குறேன். திமுக தாவேகா ரெண்டும் போட்டி களத்தில் இருக்குதுன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. அதில் ஒரு ரொம்ப முக்கியமான டேர்னிங் பாயிண்ட், அதுக்கு ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு பாயிண்ட் எதுனா அப்படின்னா, உதயநிதி வர்சஸ் விஜய் அல்லது விஜய் வர்சஸ் உதய், அந்த வேறுபாடு. அது வரப்போகிற தேர்தலில் விஜயினுடைய பெர்ஃபார்மன்ஸு, விஜய் தலைமையிலான அந்த தாவேகாவினுடைய பெர்ஃபார்மன்ஸு, அது இந்த திமுக எந்த அளவிற்கு உதயநிதியை முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்துதோ அந்த அளவிற்கு இருக்கும் விஜய்க்கு அதிகமா. அதாவது இந்த திமுக உதயநிதியை முதல்வர் வேட்பாளராக வலிந்து திணிக்கிறாங்க அப்படின்னா, விஜய் அவர் முதல்வர் நாற்காலியை நோக்கி போகக்கூடிய அந்த வேகம் அதிகமாகும். இப்போ ரொம்ப கான்கிரீட்டாக சொல்கிறேனே, இப்போ உதயநிதியும் விஜயும் ஒரு தொகுதியில் போட்டிடுறாங்க, வேட்பாளர்களாக போட்டிடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது விஜய்க்கு ஃபேவரபிளாக தான் இருக்கும். விஜய் தான் ஜெயிப்பார். இல்ல அது எப்படி சொல்ல முடியும்? அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பழமையான கட்சி, அரசு அதிகார இயந்திரம் ஃபுல்லா அவங்களுக்கு உதயநிதிக்காக செயல்பட ரெடியா இருக்கும். இல்ல எலெக்ஷன்லமா, எம்எல்ஏ எலெக்ஷன்ல அரசு இயந்திரம் முழுமையாக செயல்படலாம். இதுல பாஜக மத்திய அரசு கூட ஏதோ பேச்சுவார்த்தைகள்லாம் நடத்தி எப்படியாவது என் பிள்ளையை ஜெயிக்க வச்சிருங்க அப்படின்னு கேட்டாக்க தேர்தல் ஆணையம் கூட கொஞ்சம் உதவியா கூட கொஞ்சம் அனுசரணையா விட்டு பிடிக்கலாம். அந்த பணம் கொடுக்கறது கொள்றது அதெல்லாம் கண்டுக்காம விட்டு அப்படி அவங்களுக்கு உதவியாக இருந்துடலாம். அதுக்கான சாத்தியங்கள்லாம் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. எல்லாத்தையும் மீறி கடவுளே வந்து சொன்னாலும் கூட ஒரே தொகுதியில விஜயும் உதயும் போட்டியில நின்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக விஜய் ஜெயிக்கிறது 100% நடக்கும். விஜய் ஜெயிப்பாரு. அது எவ்வளவு மார்ஜின்ல ஜெயிக்கிறாங்க, நீங்க வந்து அந்த மார்ஜினை வந்து குறைக்கலாம். இந்த அரசு எந்திரம்லாம் சொல்றீங்க பார்த்தீங்களா, அது எந்திரங்களை வச்சு இந்த புல்டோசரை வச்சு நீங்க எதை வச்சு என்ன பண்ணாலும் விஜய்க்கும் உதய்க்கும் இருக்கக்கூடிய அந்த வேறுபாடை நம்ம குறைக்கலாம். மற்றபடி விஜயினுடைய வெற்றி என்பது தவிர்க்க முடியாதது. ஏன்னா விஜய்க்கு இப்போதைக்கு ஒரு வில்லன் தான் தேவைப்படுறாரு. அவர் ஹீரோவா இருக்கிறாரு, சூப்பர் ஸ்டாருன்றாரு. சினிமாவில் அவர் ஹீரோவா இருந்தாரு, அவருக்கு வில்லன் இருந்தாங்க. அதுவுமே கூட நீங்க பாருங்க, இந்த சமீபத்திய படங்கள்ல எல்லாம் இந்த வில்லன் வந்து ஸ்ட்ராங்கான இந்த கேரக்டரைசேஷன் ப்ராப்பரா இல்லாததுனால சொதப்பலா ஆகிக்கிட்டே வருது. இப்ப அதனால இப்ப என்ன ஆகுதுன்னா விஜய் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி அந்த மாதிரி இருக்கு. அதனால அதான் அது நிறைய இப்ப இது இருக்கு, அதுல கிளியர் கட்டா இல்லாததுனாலதான் படம் தோல்வி ஆகுது. ஒரு படம் வெற்றி அடையணும்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஹீரோ வேணும். ஒரு ஸ்ட்ராங்கான ஹீரோ வேணும் அப்படின்னா அதை விட ஸ்ட்ராங்கா ஒரு வில்லன் வேணும். அப்பதான் அந்த படம் வந்து மக்களுக்கு, அந்த ரசிகர்களுக்கு அப்பீல் ஆகும். அரசியலுக்கு அதே தான். அரசியல்ல ஒரு நல்ல ஒரு முதல்வர் அப்படின்னு நீங்க வேட்பாளர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கெட்ட
கெட்ட வேட்பாளர் யாரு அப்படின்றத நீங்க சுட்டி காட்டணும். ஒப்பிட்டு தான் பார்ப்பாங்க. யார் வேணும் அப்படின்னா யார் வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னு பார்க்கணும். இப்போ விஜய் வந்து நான் நல்ல தெளிந்த ஆட்சியை கொடுப்பேன், நீரோடைய ஆட்சியை கொடுப்பேன், சிறுவாணி ஆட்சியை கொடுப்பேன் அப்படின்றாரு. அந்த கோயம்புத்தூர்ல இன்னொரு ஆறு ஒன்று ஓடுதுப்பா, பயங்கரமான பொல்யூஷன், அதுல பூரா சாக்கடை, ஆமா அந்த ஒரு ஆறு இருக்கு. அதான் கொங்கு மண்டலத்தை பத்தி நம்ம பேசுறோம், கோவை அந்த ஏரியாவை பத்தி பேசுறோம்னா ஒரு பக்கம் சிறுவாணியை சொல்றோம். சிறுவாணி மாதிரி ஆட்சி நீ கொடுக்குற அப்படின்னா இந்த பக்கம் நொய்யல் மாதிரி ஆட்சி நடந்துகிட்டு இருக்குதுன்றதை நம்ம சொல்லணும். இந்த சிறுவாணிக்கு எதிர் நொய்யல். சிறுவாணியினுடைய அருமை எப்ப தெரியும் அப்படின்னா நொய்யல்ல பார்க்கும்போது தான் சிறுவாணியுடைய அருமை தெரியும். ஓகே, இப்போ அதே மாதிரி தான் அரசியலுக்கும். அரசியல்ல இவர் சிறுவாணி மாதிரி தெளிந்த ஆட்சியை கொடுக்குறேன் அப்படின்னாருன்னா நொய்யல் யாருன்னு காட்டணும். இப்போ அவருக்கு அதனாலதான் அந்த அரசியல்ல போட்டி யாரு, எதிரி யாரு, வில்லன் யாரு, அவர் ஏஜ்ல யூத்துன்றாங்க. அப்போ அந்த ஏஜ் குரூப்ல இந்த பக்கம் யார் இருக்கிறா அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பக்கம் இந்த அண்ணாமலை சொல்லலாம். அண்ணாமலை வந்து அவர் ஃபீல்டுல இருந்து போயிட்டாரு, அவர் அவுட் ஆயிட்டாரு, அதனால அவர் இல்லை. சீமானு நம்ம சொல்லலாம். சீமான் வந்து இவரை தம்பின்னு அரவணைச்சுக்கிறாரு, விஜய் தம்பின்னு அரவணைச்சுக்கிறாரு. அவருக்கு போட்டியா சொல்ல முடியாது, விஜய்க்கு போட்டியா சீமானு சொல்ல முடியாது, அதனால அவர் அவுட்டு. வேற யார் இருக்கா, திரும்பவும் இங்கே கொண்டு வர முடியாது. அன்புமணி அவர் அந்த பக்கம் ஒரு சிறிய இதில் இருக்கிறாப்புல. அவங்க என்ன ஒரு 5% கட்சி, அதுமாதிரி அது 1 year பெல்ட்டில் இருக்கக்கூடிய கட்சி. இப்போதைக்கு இப்போ வரைக்குமே அவர் 1 year கட்சி தலைவர் அப்படின்றது தான் பார்க்கப்படுறாரு. மத்திய அமைச்சராக இருந்து ரொம்ப நல்ல வேலைகள்லாம் செஞ்சுருக்கிறாப்புல, எல்லாருக்கும் பயன்படக்கூடிய வேலைகள்லாம் செஞ்சுருந்தாலுமே கூட தமிழ்நாடு அரசியலை பொறுத்த மட்டும் அவர் வன்னியர்களுக்கான கட்சியினுடைய தலைவர். இப்போ அப்பனும் மகனும் சண்டை வேற போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, அது வேற ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. ஸோ அதனால அவருமே ரூல்ட் அவுட்டு. இந்த பக்கம் எடப்பாடி அப்படின்னு பார்த்தோம்னா அவர் ரொம்ப சீனியராக போயிடுறாரு, அவர் இந்த ஏஜ் குரூப்ல கிடையாது. ஸ்டாலின் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து இன்பநிதிக்கு தாத்தாவா இருந்தாலும் இன்பநிதியை விட குறைச்ச வயசு ஸ்கூல் பசங்களுக்கெல்லாம் அப்பாவா இருக்கிறார், அப்பான்றாங்க. ஸோ அந்த லெவல்ல இருக்கிறாரு. என்ன அதனால அவரையும் போட்டியா அப்பாங்கிறாரு. நீங்க வந்து பாசம்லாம் இருக்கட்டும், ஆனால் அப்பா மாதிரி இல்லையேங்க, அவருடைய தோற்றம் அப்பா மாதிரி இல்லை, அவர் யூத் மாதிரி இன்பநிதிக்கு ஈக்குவல் அப்படின்றது மாதிரி தானே அவர் இப்போ தோரணை அப்படி தானே இருக்கு. த வே ஹி கேரிஸ் ஹிம்செல்ஃப், பிரசன்ட்ஸ் ஹிம்செல்ஃப், இட்ஸ் நாட் அப்பா தோரணை. அன்லைக் ஜெயலலிதா அம்மா. அந்த கம்பேரிசன் இன்னொரு காணொலியில் நம்ம வச்சுக்கிறோம். இப்போ அந்த மாதிரி இருக்கு. அப்போ போட்டின்னு பார்த்தோம்னா அதாவது விஜய் முதல்வர் வேட்பாளரா இருக்கணும் அப்படின்னா அவருக்கு எதிராக இருக்கக்கூடிய கெட்ட வில்லனை போல ஆகக்கூடிய ஆள் யாரும் இல்லை. இப்போ உதயநிதியை இவங்க முன்னிறுத்துறது, அதனாலதான் உதயநிதியை கொண்டு வர்றது விஜய்க்கு ஃபேவரபிளா ஆகும் அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ முதல்வர் வேட்பாளர் இப்ப இவர் வந்து முதலமைச்சரா தான் ஆவேன்னு சொல்றாரு. முதலமைச்சரா வந்து ஸ்டாலின், திமுக ஸ்டாலினை தானே அவர் எதிர்பார்க்கணும். இல்ல அங்க அதான் அப்படி போகும்போது என்ன ஆயிருதுன்னா விஜய்க்கு ஈக்குவலான போட்டியா இருக்காது அவர், அல்லது ரிவர்ஸ்ல சொல்றதுன்னா ஸ்டாலினுக்கு ஈக்குவலான போட்டியாளரா விஜய் இருக்க மாட்டாரு. எடப்பாடிக்கு அந்த பழனிசாமிக்கு ஈக்குவலான போட்டியாளரா விஜய் இருக்க மாட்டார். இப்போ அவருடைய ஏஜ் குரூப்பு அந்த இதை பின்புலமாக வச்சு நம்ம பார்க்கும்போது அப்புறம் அவர் பேசக்கூடிய அந்த லாங்குவேஜ் இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது அவருக்கு இணையான போட்டியாளர் யாரு அப்படின்னு பார்த்தா இங்க உதயநிதி தான் வர முடியும். அதனால திமுக தெரிஞ்சோ தெரியாமலும் ஸ்ட்ராட்டஜிக்கா ஒரு பெரிய பிளண்டர் பண்ணியிருக்கிறாங்க இந்த ரோட் ஷோ நடத்தினதுல. ரோட் ஷோவே அட்டர் ஃப்ளாப் தான். இது அரசு பணத்தில் நடத்தப்பட்ட ஒரு ஃப்ளாப் ஷோ. இதை பண்ணியிருந்திருக்க கூடாது, அவங்க ரோட் ஷோன்னு போயிருந்திருக்க கூடாது. இது ரோட் ஷோ நடந்துட்டு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சது மாதிரி கடைசியில் விஜய் போகிற போக்கில் ஈஸியாக ஜெயிச்சுட்டு போயிட்டாப்ல. இந்த ரோட் ஷோவை பொறுத்த மட்டும் இல்லை, விஜய் வெற்றி அடைஞ்சிட்டாருன்னா நம்ம சொல்லணும். இந்த மாதிரி உதயநிதியை முன்னிறுத்தி விஜய்க்கு போட்டியாக நீங்கள் போனீங்க அப்படின்னா எல்லாத்துலேயுமே நான் சொல்கிறேன், எந்த சூழ்நிலையிலையும் எந்த மாதிரியான நிகழ்ச்சியிலையும் 2 பேரையும் போட்டியாளராக நிறுத்தினீங்கன்னா விஜய் ஆல்வேஸ் வில் ஸ்கோர்.
மச் பெட்டர் தென் உதயநிதி. உதயநிதியை விட விஜய் அதிகமாக சிறப்பாக மக்களுடைய ஆதரவை பெறுவார், வெற்றியாளர் ஆவார் அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது. அது எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, ஸ்டார்டிங் ஃப்ரம் திஸ் ரோட் ஷோ. இது ஒரு நல்ல உதாரணம். இதிலிருந்து திமுக ஒரு நல்ல படிப்பினையை கற்றுக்கிட்டு உதயநிதியை அடக்கி வாசிக்க சொல்லிட்டு ஸ்டாலினை முன்னிறுத்தாங்கன்னா இந்த தேர்தலில் அவங்க அணுகுமுறைக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா உதயநிதியை எந்த அளவுக்கு முன்னிறுத்துறாங்களோ அந்த அளவுக்கு விஜயை வளர்த்து விடுறாங்கன்னு அர்த்தம். விஜயனுடைய வெற்றி சுமூகமாகும், எளிதாகும். சரி, அடுத்த ஒரு விஷயம் இது பார்க்குறேன். ஊடகங்கள் விஜய் கொடுத்த முக்கியத்துவம் உதயநிதிக்கு கொடுத்த முக்கியத்துவத்தையும் பார்த்தா, விஜய்க்கு வந்து அப்படியே அவர் வீட்டை விட்டு கிளம்புனதுல இருந்து விஜய் வீட்டு எப்போ டிவியை எதை பார்த்தாலுமே விஜய் 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 விஜய்ன்னு இருந்துச்சு. உதயநிதி வந்து செய்திகள்ல கொஞ்சம் முக்கியத்துவம், ஹெட்லைன் செய்தி மாதிரி உதயநிதியோட இது வந்து ஒளிபரப்பப்பட்டது. இது வந்து இது ஒரு முக்கியமான வேறுபாடு தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய்னு சொன்னாலே ஒரு 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 சேலபிலிட்டி இருக்குது, அதாவது வியூவர்ஷிப்பு வருது. அதனால அந்த காட்சி ஊடகங்கள்ல எல்லாமே விழுந்து அடிச்சுக்கிட்டு அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுக்கு அது ஒரு காரணமாக இருக்கும். ஏன்னா இஸ் அ ஸ்டார். உதயநிதி வந்து ஒரு ஸ்டார் கிடையாது, ஒரு அஃபிஷியல். அவர் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட். அவர் அந்த ஸ்டார்டம் இல்லை, அந்த கரிஸ்மா இல்லை, அந்த ஒரு கிளாமர் இல்லை. இளைஞராக இருக்கிறாரு, சாமிங்காக இருக்கிறாரு, ஈஸியாக மக்கள்கிட்ட ரிலேட் பண்ணுறாரு. அந்த அட்வான்டேஜஸ் எல்லாம் இருக்குது, நல்ல குணங்கள்லாம் இருக்குது, அதை மறுக்கல. நான் கம்பேரிட்டிவாக பேசும்போது விஜய்க்கு உள்ள அந்த மீடியா சேலபிலிட்டி அது வந்து உதயநிதிக்கு இல்லை. இவர் ஒரு திமுக காரராக தான் பார்க்கப்படுவார். அதனால மிஞ்சி போனால் கலைஞர் டிவிலையும் சன் டிவிலையும் கொஞ்ச நேரம் அவங்க பிஸ்னஸ் மைண்டட் பீப்புள். அதனால அதுக்குரிய அந்த அளவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அங்கேயுமே விஜய்க்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கத்தானே செஞ்சாங்க. ஸோ அது ஒரு காரணம். ரெண்டாவது காரணம் என்ன நினைக்கிறேன்னா, இந்த மீடியாக்கள் எல்லாம் கவனிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த விஷயத்தை பொறுத்த மட்டும் பொதுவாக அது எல்லாமே செய்யக்கூடியதான். எல்லாம் நம்ம மீடியாக்காரவங்களை எல்லாரையும் கூப்பிட்டு அவங்கள கொஞ்சம் அன்பாக பேசி அவங்கள கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக செய்திகள் வரும். அது அந்த மாதிரியும் நடந்திருக்கலாம் இந்த விஜய் இதை பொறுத்த மட்டும். அடுத்தது என்னன்னா, விஜயினுடையது ஒரு ஒரு முக்கியமான அரசியல் நிகழ்வு. அவங்க கட்சியை பொறுத்த மட்டும் இல்லை, விஜயனுடைய வாழ்க்கையை பொறுத்த மட்டும் இல்லை, அரசியல் வாழ்க்கையை பொறுத்த மட்டும் இல்லை, அரசியல் வாழ்க்கையை பொறுத்த மட்டும் இல்லை. ஏன்னா இதோட அவருடைய சினிமா இதுவும் முடியுது. ஸோ அதனால் ரொம்ப இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் க்ரூஷியல் இது அட் த கிராஸ் ரோட்ஸ். அதனால இந்த நிகழ்வு ரொம்ப முக்கியமான நிகழ்வு. இந்த முகவர்களை கொண்டு வந்து அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கறதுன்றது, அதாவது பயிற்சி கொடுக்கறதுன்றது ரெண்டாவது. இந்த மாதிரி முகவர்கள்ன்ட்டு ஒரு 6000-7000 பேரை கொண்டு வந்து சேர்த்துருக்குறாங்க, அது ஒரு மண்டலத்துக்குன்ட்டு. அதுவே ஒரு பெரிய விஷயம்தான். அதனால அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது சரிதான். இவர் ஒரு கவர்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு தானே போனாரு. அவர் போனதை அது என்னென்னா சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிட்டது மாதிரின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது மக்கள் காசுல சூனியத்தை வச்சுக்கிட்டாரு. இந்த ரோட் ஷோ எல்லாம் போயிருக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். உதயநிதி பண்ணாருங்கிறதுக்காக அவங்க பண்ணியிருப்பாங்களா? முதல் நாள் ஸ்பான்டேனியஸா வந்துச்சு அப்படின்றாங்க விஜய் தரப்புல. ஆனா அதுல நமக்கு சந்தேகம் எழுப்பணும் இல்லையா? ரெண்டாவது நாள் எப்படி காலையில திரும்பவும் வந்தாங்க. ரெண்டாவது நாள் முதல் நாள் காலையிலையும் ரெண்டாவது நாள் காலையிலையும் வந்தவங்க முதல் நாள் ஈவினிங்லையும் ரெண்டாவது நாள் ஈவினிங்லையும் ஏன் வரல அப்படிங்கும் போதே இது வந்து கொண்டு வரப்பட்ட கூட்டமாக அல்லது நெறிப்படுத்தப்பட்ட ஒரு அப்படி ஒரு கூட்டமாக இருக்கலாம் அப்படின்றத நம்ம சொன்னோம். இந்த பக்கம் பார்த்தோம்னா இது கண்டிப்பாக அழைத்து வரப்பட்ட கூட்டம். வந்து கொஞ்சம் ஒழுங்கு அவங்க சொல்றபடி கொண்டு வந்த அந்த முகவர் இருக்கிறாங்க இல்லையா, அந்த ஏஜென்ட்டு, ஒவ்வொரு ஊர்லயும் அதுக்கு ஏஜென்ட்னு சொல்றது சரியான்னு தெரியல, அந்த அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் கூட்டிட்டு வந்திருப்பாங்க இல்லையா. இப்போ அந்த நிர்வாகிகள் சொல்றபடி இவங்க கேட்காட்டினா பணப்பட்டுவாடா நடக்காது. அதனால காசு கைக்கு வர்றது வரைக்கும் அவங்க வந்து அவங்க சொல்றபடி செஞ்சு தான் ஆகணும். அதனால கொஞ்சம் அடக்கி நிதானமா இருந்திருப்பாங்க அவங்க. ஊடகங்களுக்கு அதுல ஒன்றும் தீனி கிடையாது. எல்லாம் வந்து வரிசையா நிக்கிறான் அப்படின்றதுல அது என்ன செய்தி? மரத்துல இருந்து குதிச்சான் அப்படின்னா அது ஒரு சூப்பரான செய்தி. அது நியூஸ் டெஃபினிஷனே அதுதானுங்க. எது வித்தியாசமா ஏதாவது நடக்கணும், இன்ட்ரெஸ்டிங்கா ஏதாவது நடக்கணும், எதிர்பார்க்காம ஏதாவது நடக்கணும். அடுத்து இந்த இது பார்வையாளர்களும் சரி, அப்புறம் பார்ட்டிசிபென்ட்ஸும் சரி, இந்த ஜெனரேஷன் 2K சரி, 2K எல்லாருமே இப்போ என்னன்னா ஒரு த்ரில் வேணும், அன்எக்ஸ்பெக்டடாக ஏதாவது நடக்கணும், எக்ஸைட்டிங்காக இருக்கணும். அதை நம்ம எதிர்பார்க்குறோம்.
அது விஜய் மாநாட்டுல அது என்னடா இந்த ரோட் ஷோ ரோட் ஷோ, கருத்தரங்கம், அது அந்த மாதிரி ஏதோ ஒரு நிகழ்வு. இட்ஸ் மீடியாவுக்காக நிகழ்த்தப்பட்ட ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வு அதுல இருக்கிற இந்த சுவாரஸ்யம் இதுல கண்டிப்பாக இல்லை. அரசு விழா அப்படின்னு சொன்னாலே சப்புன்னு தான் இருக்கும். நான் அந்த செஞ்சேன் இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்றதுல என்னங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கு? எதெல்லாம் செய்யாம விட்டுருக்குற அப்படின்றதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அல்லது நம்ம சொன்னது மாதிரி எல்லாருக்கும் எல்லாம்னு அவங்க சொல்றாங்க இல்லையா, அந்த திராவிட மாடல்ல அதுல பின்னால எதெல்லாம் வந்துச்சு, அது வந்திருக்குது, அதை எப்படி பிரிச்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா அதுல கொஞ்சம் சுவாரஸ்யம் இருக்கும். ஹலோ வியூவர்ஸ், நம்மளோட TN 2026 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் பட்டன் ஆனில் போட்டுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பற்றி ஏதாவது கருத்து இருந்தால் காமெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க.